சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீப்பா உன் கால்ல வேணாலும் விழுகிறேன்டா. என்னம்மா நீ கால்ல நான் விழுந்துட்டு இருக்க? டேய் எனக்கு வேற வழி தெரியல சக்தி. இங்க பாருமா, நான் ஸ்ருதியை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. எப்ப அவ செத்து போயிடுவன் பிளாக்மெயில் பண்ணாலோ அப்பவே நான் அவளை வெறுத்துட்டேம்மா. மா அவ எனக்கு வேண்டாமா. அம்மா அவ மனசார என்கிட்ட இருந்து விலகிட்டாமா. தயவு செஞ்சு என்ன விட்டுருமா. டேய் உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன்டா, எனக்காக இந்த ஒன்னே ஒண்ணு பண்ணுடா. அம்மா நீ என்ன லூசாமா? அம்மா எனக்கு அவளை பிடிக்கல, வெறுக்கிறேன்னு சொல்றேன். அவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. சரிடா, நீ அவளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம். நீ அவளதான் கல்யாணம் பண்ணணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். ஆனா எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணுடா. ஒரே ஒரு தடவை அவகிட்ட போன்ல பேசுப்பா, அது போதும். அம்மா அவ வேணான்னு சொல்ற, போன் பேச சொல்ற. டேய் பேசதானடா சொல்றேன். உன்னை என்ன கல்யாணம் பண்ண நான் சொல்றேன். சும்மா போன் பண்ணி பேசுடா. அதுல என்னடா உனக்கு கஷ்டம்? டேய் பேசுடா, உன்னை கெஞ்சி கேக்குறேன். என்ன பேசுறதுன்றது ஓ இஷ்டம். அதுல எல்லாம் அம்மா தலையிட மாட்டேன். அம்மா பேசி என்னம்மா ஆக போகுது? ஒன்னும் ஆகாதுல, அப்புறம் என்ன? ஒரு தடவை பேசிட்டு உன் வேலையை பாரு, அப்புறம் நான் என் வேலையை பாக்குறேன். இந்த ஒன்ன மட்டும் பண்றா, அது போதும். நான் வேற என்ன கேக்குறேன் உன்கிட்ட? ஒரு வார்த்தை அவகிட்ட பேச சொல்றேன். பெத்த தாய் சொல்றேன், அது கூட நீ பண்ண மாட்டியா? அப்ப நான் இருக்கதே வேஸ்டடா. மா மா சரி பேசுறேன். ஆனா ஒரு தடவை அவகிட்ட பேசுவேன், அதுக்கு மேல தொல்லை பண்ண கூடாது சொல்லிட்டேன். சரிப்பா, நீ ஒரே ஒரு தடவை அவகிட்ட போன் பண்ணி பேசு, எனக்கு அது போதும். அப்புறம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். என்ன போனு? யாருக்கு போனு? என்ன சின்னவனே, நான் வரும்போது உங்க அம்மா ஏதாவது போனுன்னு பேசிட்டு இருந்தா, வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சில மாதிரி நிக்கிறீங்க. என்ன சொன்னா? ஏய் உன்னதான் கேக்குறேன், என்ன சொன்னா? எனக்கு தெரியாம ஏதாவது பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துறாளா? சொல்லு, உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். எதுவா இருந்தாலும் சொல்லுடா, ஏன் தயங்குற? ஏய் கேட்டுக்கிட்டே நிக்கிறேன்ல, ஏன் பதில் சொல்லாம நிக்கிற? சொல்லு. அது வந்து அம்மாதான்ப்பா. அம்மாதான். என்ன சொன்னா சின்னவனே? சொல்லு. அம்மாதான் பூங்கொடிக்கு போன் பண்ண சொன்னாங்கப்பா. தெரியும்டா, தெரியும் தெரியும் சின்னவனே. இப்படி ஏதாவது குறுக்குச்சால் ஓட்டானு தெரியும். என் வீடு தேடி வந்து அப்ப மாமி அடி வாங்கிட்டு போனாலே உன் மகளை அது மாதிரி அடி வாங்கணுமா? சொல்லு. எதுக்கு என் பிள்ளைய அவளுக்கு போன் பண்ண சொன்ன? பூங்கொடிக்கு போன் பண்ணி பத்திரிக்கை வைக்கலன்னு கோவப்படாதன்னு சொல்ல சொன்னாங்கப்பா. இதுவும் தெரியும் சின்னவனே. அவ பெரிய மகாராணி இல்ல, அவளுக்கு வாக்கு வெத்தலை வச்சு பத்திரிக்கை கொடுத்து அழைக்கணும். அதானே விருப்பம். அவ வரக்கூடாதுன்னு தான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு தனியா பத்திரிக்கை வைக்கல, கவலைப்படாதுன்னு சொல்றியா? அப்படியே வச்சா மட்டும் அவளாரும் வர முடியுமா? இல்ல நான் வர விட்டுருவேனா? போலீஸ் லாடம் கட்டிடும். அப்புறம் மாவு கட்டு போட்டுட்டு தான் தெரியணும். இந்த பார், அதே மாதிரி ஏதாவது பண்ண நினைச்சீங்க, நான் கொலை பண்ணிட்டு உள்ள போகவும் தேங்க மாட்டேன். அப்பா நீங்க எதுக்குப்பா கோவப்பட்டு உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? அம்மா சொன்ன நான் அவகிட்ட பேசிடுவேனாப்பா? உங்களுக்கே பொண்ணு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் அவகிட்ட எப்படி பேசுவேன்? அப்பா அவ எனக்கும் தங்கச்சி இல்லைன்னு தான்ப்பா சொன்னேன். ஆனா அம்மா தான் மறுபடியும் போன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கப்பா. டேய், நீ என் ரத்தம் சின்னவனே.
நான் நினைக்கிறத நீயும் சொல்லியிருக்க. இவளுக்கு எப்படி சொன்னாலும் புத்தி ஏறாது. இத்தனை நாள் இவ கூட குடும்ப நடத்தி செத்து செத்து பிழைக்க வேண்டியது இருக்குடா. சின்னவனே, மறுபடியும் இவட்ட சொல்லிடு. அவ பேச்சு இந்த வீட்டுல கேட்க கூடாது. அப்படி கேட்டுச்சு இவ உயிரோட இருக்க மாட்டான். இந்த பார், என் பிள்ளை மட்டும் இல்ல, இந்த வீட்டு செங்கல் கூட நான் சொல்றதான் கேட்கும். வீணா என் பிள்ளைய மண்டைய கழுவுறத விட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு. போட்டேன்னா என்னையும் சக்தியும் சேர்த்து வைக்கிறதுக்கு இனிமே நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். இனிமே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. என்ன பால் தீஞ்ச வாசம் வருது? ஏய் பூங்குடி, தள்ளு. ஏய், என்ன ஆச்சு? ஏய், உன்னதான். என்ன ஆச்சு உனக்கு? பாரு, பால் தீஞ்ச அடுப்புல வடிஞ்சிட்டு இருக்கு. என்ன யோசனையில நின்னுட்டு இருக்க? பூங்குடி, ஒரு நிமிஷம் இரு. இந்த முதல்ல தண்ணி குடி. குடி, தண்ணி குடி. இன்னும் குடி. ஏய், உனக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல சரவணா. சரி வா வா. உட்காரு. ஏன் பூங்குடி, பால் தீஞ்ச வாசம் கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? இங்க பாரு பூங்குடி, இப்படி இருந்தா நல்லது இல்லாமா? இந்த பாரு, என்ன விஷயமா இருந்தாலும் உன்னை மறக்கிற அளவுக்கு யோசிப்ப? எனக்கு பயமா இருக்கு பூங்குடி. எனக்கு அதை விட பயமா இருக்கு. ஏன், அப்படி என்ன நடந்துருச்சு? இல்ல சரவணா, இப்ப விட்டா ஸ்ருதி வாழ்க்கையை எப்பவுமே காப்பாத்த முடியாது. நீ ஏன் அதே யோசிச்சுட்டு இருக்க பூங்குடி? நடந்து முடிஞ்சதை பத்தி இப்ப யோசிச்சு என்ன ஆக போகுது? நீ தான் அதே நினைச்சிட்டு இருக்க. இப்ப பாரு, பால் பொங்கி வடிஞ்சிட்டு இருக்கு. வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா என்ன ஆயிருக்கும்? ஸ்ருதியை நினைச்சு நீ ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, ஆனா அது எல்லாம் மீறி போக கூடாது, பாத்துக்க.